கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் நாள், ஆங்கில மாதம் 23/10/2024 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இந்த நவமி திதியில் சில வாழ்க்கைக்கான போராடும் திட்டங்களை தீட்டுவதற்கு இன்று மிகவும் உகந்த நாள். இன்று எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு பகைவர்களை நம்ம ஒரு பகைவர்களுக்கான ஒரு நண்பர்களை பகைவர்கள் ஆக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் பேதம் பார்க்காமல் அனைவரிடத்திலும் அன்பாக பழகினீர்களானால் இன்ற நாள் இனிய நாளாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் விவசாயம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த ஏதாவது ப்ரீ பிரைமரி ஒர்க், ஏதாவது விதை விதைப்பதற்கான ஒரு முன்னோடி வேலைகளை செய்வதற்கும் அல்லது கதிர்கள் விதைத்து அதை விவசாயம் சார்ந்த தொழில்கள் அறுவடை செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான ஒரு சிறு நீர்நிலைகள் மேம்பாட்டுக்கான ஒரு பணிகளை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று போர்வெல் அமைப்பதற்கும் அல்லது கிணறுகளை சீர் செய்வதற்கும் மிகவும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் நீங்கள் செய்யும் செயல்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதாலும் மனம் தளராமல் விடாமுயற்சியாக செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வதற்கும் கொடுக்கல் வாங்கல்களில் மேம்பாடு செய்வதற்கும் உகந்த நாளாக இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய வாரசூலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது இன்று ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறார், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள். இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை பணி நிமித்தமாக ஏதாவது ப்ரமோஷன் அல்லது அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று அவர்களை சந்தித்தீர்களானால் இன்று அந்த காரியம் வெற்றி தரும் நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கடன் தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய வஸ்திர தானங்கள், அதாவது புதிய வஸ்திரங்களை தானங்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த நகைகளை வாங்குவதற்கு இன்று மிகவும் உகந்த நாளாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய நட்சத்திரநாதன் குருவாக இருப்பதால், இன்று குரு தனக்காரனாக இருப்பதாலும் இந்த நகை சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது பேங்க்ல ஏதாவது நகையை வச்சுட்டு நீங்க மீட்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது.
இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இன்று மேசராசி நேயர்களுக்கு பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சிறு சிறு கொஞ்சம் மனக்கசப்புகள் வாழ்க்கை துணையுடன் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் இன்று கொஞ்சம் சகிப்புத்தன்மையுடன் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள், கூட்டு தொழிலில் நண்பர்கள் மூலம் செய்யும் காரியங்களில் சிறு சிறு சட்டப்படியான ஒப்பந்தங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் முன்பின் யோசனை செய்வது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நெட்வொர்க் பிசினஸ் பண்றவர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவும், இன்று ஏதாவது வருமானத்திற்கு ஏற்றவாறு சில செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் காலகட்டம் வரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இவர்களுக்கு இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இன்று வதைத்தாரையாக இருப்பதால் கொஞ்சம் பிறகுடன் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது வாய் திறந்தாலே சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று உங்களுக்கு தேடி தேவையில்லாத பம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நீங்க கம்மன் இருந்தா கூட உங்களை தேடி வந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இருந்தாலும் இன்று ஒருவரை யாராவது மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு கனரக இயந்திரங்களை கனரக வாகனங்களை இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தக்க ஓய்வுக்கு பின்பு நீங்கள் இயக்குவது அவசியமாகிறது. பணியில் சில கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பணிகளில் நாட்டமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாக இருந்தால் கண்டிப்பாக சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு ஏதாவது எதிர்வினையாக நீங்கள் பேசினீர்களானால் அது தேவையில்லாத குடும்பத்தில் சில மனக்கசப்புகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்தீர்களானால் அது உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏதாவது ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள், உயர்கல்வி பிஜியில் எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் செய்து அதன் மூலம் சில வருமானங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் திருமணம் சார்ந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று அரசு சார்பாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவும் ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு
சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. அரசு சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள், புதிய உடன்படிக்கைகள் போடுவதற்கான ஒரு வாய்ப்பும், ஏதாவது டெண்டர் போட்டிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது டெண்டர் ஒப்பந்தங்கள், அரசு ஒப்பந்த பணிகளில் ஏதாவது பணி செய்து ஏதாவது பில்லு செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தா இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்த நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் ஏதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் சந்தோஷமான ஒரு சில சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு யாருடனும் கொஞ்சம் கவனமுடனும் சில இருப்பது அவசியமாகிறது. யாரும் தேவையில்லாத சில பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில வீண் அலைச்சலும் அதன் மூலம் சில வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று தேவையில்லாத சில வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் உங்களுக்கு ஏதாவது வருமானம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெளி வட்டாரங்கள்ல ஏதாவது மார்க்கெட்லயோ இல்ல வெளியிலயோ நீங்க சும்மா இருந்தா கூட தேவையில்லாம உங்ககிட்ட வாயை கிண்டி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது தெரியாத இடங்களுக்கு நீங்கள் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தெரியாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இதனால் சில குடும்பத்தில் தேவையில்லாத சில கலத்தர விரோதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஒருவர் ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா அதற்கு எதிர்வினையாக நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் நீங்கள் முயற்சி செய்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது கடன் வாங்கியாவது நகை நட்டுக்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது நகை சேமிப்பு திட்டத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது அது மெச்சூரிட்டி ஆகி இன்று நகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று தாய் மாமனால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று வளர்ப்பு பிரியாணிகள் மூலம் சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று உடல்நிலை சார்ந்து ஏதாவது அஜீரண கோளாறுகள் மூலம் சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழில் துறையை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது பேங்க்ல ஏதாவது நகை ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு ஏதாவது ஒரு அந்த பீரியட் முடிஞ்சு ஏதாவது மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று கையில ஏதாவது அமௌண்ட் இருந்தா அதை ஒரு வட்டியாவது கட்டி அதை ரெனிவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் நீங்கள் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது செலவுகள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்தும் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவில் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களால் வரன் அமைய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது முன்பு ஒரு காலத்தில் வாங்கிய சில கடன் பிரச்சனை உங்களுக்கு தொந்தரவு தருவதாகவே அமையும். ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆரோக்கியம் சார்ந்த நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சில தடை தாமதங்களால் முடிவில் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது தொலைதூர பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்புடனும் செய்வது அவசியமாகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளில் ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது நீங்கள் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று கோபத்தினால் எந்த ஒரு காரியத்தை செய்தீர்களால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை. ஏதாவது ப்ரமோஷனுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழில்துறையை பொறுத்தவரை கொஞ்சம் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. அதாவது கடனை வாங்கி முதலீடு செய்தீர்களானால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் குழந்தைகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சுப விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலத்தின் கரையம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருந்துச்சுன்னா இன்றைக்கு நீங்க அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது நிலத்தின் பேர்ல ஏதாவது நிலத்தை அடமானம் வச்சு ஏதாவது அமௌண்ட் வாங்கி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக அதை ரெனிவல் செய்வது அவசியமாகிறது. சில வட்டியாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். மேலும் இன்று ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் குடும்பத்திற்கு வேண்டி சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை முடிந்த அளவு ஒரு புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. இந்த புதிய முதலீடுகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக இருப்பதால் முடிந்தளவு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அதன் மூலம் இன்று மிகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது தொழில் சில தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு நிலத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் நிலம் சார்ந்து ஏதாவது புரோக்கரேஜ் ஏதாவது கமிஷன் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்னைக்கு சம்பத்து தாரை நடப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஒரு அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. நீங்க ஏதாவது அமௌண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அது உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் கண்டிப்பாக வராத சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது யாரையாவது நம்பி ஒரு ஷூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து
புதிய திருமணம் சார்ந்து இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டியிருந்தா கண்டிப்பாக இன்று வாங்குவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு நண்பர் கடன் வாங்கி போயிருப்பாங்க, நீண்ட நாட்களாக கொடுக்காமல் இருப்பார்கள், நீங்களும் கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கும், இன்று அவர் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் அவர்கள் மூதாதைகள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது நீரினால் சிலருக்கு ஏதாவது வீசிங் சம்பந்தமான சில நோய்கள் மூலம் ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண பேச்சுவார்த்தை நடத்துவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைக்கு ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன கிரயங்கள் ஏதாவது செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு நிலத்தை டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பீங்க, அதாவது அதோட டாக்குமெண்டேஷன்ல சில வில்லங்கள் இருப்பதாலும் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பீங்க, அது அக்ரிமெண்ட் கொஞ்சம் டைம் தள்ளி போயிருக்கும், அது இன்று உங்களுக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு யாருக்காவது நீங்க கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியனை பார்த்து கடனை கொடுங்க. இல்லாட்டி போன படம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி இன்று வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது வெளியூர் வெளிநாடுகள் பயணம் சார்ந்து மேற்கொள்ளும் வியாபார ரீதியாக வெளியூர் வெளிநாடுகளில் பயணம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தானவர்களும் இயற்கையாகவே ஏதாவது வாழ்க்கை துணை இல்லாதவர்களும் இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று ஏதாவது பேச்சுவார்த்தைகள் சற்று முன்னேற்றம் வந்து ஏதாவது 2ஆம் வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த சுப விரய செலவுகள் நீங்கள் செய்யாமல் இருந்தீர்கள் அது வீண் விரய செலவுகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சொத்துல முதலீடு போட்டீங்கன்னா ஏதாவது இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. கையில காசு இல்லாம ஏதாவது நீங்க ஒரு சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா இன்று உங்களுக்கு மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது உதவி செய்தீர்களானால் முடிந்த அளவு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவிகள் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபார ரீதியாக நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய தொழில்கள் நீங்கள் எல்லாம் உறுதியுடன் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்றையதான் உங்களுடைய மாமனார் வழியில் வர வேண்டிய சில சொத்துக்கள், மனைவியின் மூலம் சில வர வேண்டிய சொத்துக்கள் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட அவங்களோட ஷேர்ஸ் என்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அதை சுப விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இல்லாட்டி அது வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு யாரோடும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் அன்பாகவும் பேசுவது அவசியமாகிறது. முடிந்த அளவு கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா வாய் திறந்தாலே சிலருக்கு அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், வேணும்னே உங்ககிட்ட சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்தை நீண்ட நாட்களாக நல்லா தான் பழகி இருப்பாங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அது தவறாக புரிந்து கொண்டு சில விவாதத்தில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பும், கோர்ட் கேஸ் வழக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியரிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழக வேண்டும். நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு இவரை தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி மேலதிகாரிகள் மூலம் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதால் முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது நீங்க வெளியில செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையினால் உங்க பர்சு காலியாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க, நீங்க தான் அந்த தண்ட செலவு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக இயந்திரங்களில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் சில உடல் உபதிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. முடிந்தளவு பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது மிகவும் நல்லது. இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்தில் பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒரு சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்க ஏதாவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது தேவையில்லாத பேசுனீங்கன்னா அது கலத்தர விரோதம் வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதை பார்த்துட்டு 3வது நபரை வந்து உங்களோட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு குடும்பத்தில் மற்றவர்கள் ஏதாவது மற்றவர்களுடைய வந்து மூக்கு நுழைக்காம நீங்க பாத்துக்கீங்க. அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்களை புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க புதிய வேலை வாய்ப்பு வேண்டி யார்ட்டையாவது கொஞ்சம் வேலை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாதகமான பலன் தருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சில முன்னேற்றம் இருப்பதாக இன்று நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் அரசு சார்பாக ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், புதிய டெண்டர்கள், ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் ஏதாவது வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. அரசு உதவித்தொகை சார்ந்து இந்த ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அரசு சார்ந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாதகமான பலன் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த காரியங்களையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று குலதெய்வம் சார்ந்து தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேர்களே, கன்னிராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது நாள் குறிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த நிலம் விற்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஒரு கணிசமான ஒரு தொகை லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் பேசும்போது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில மனசஞ்சலங்களும் சில வீண் விரைய செலவுகளும் சில உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஏதாவது பழகுவாங்க. பழகினாலே அது உங்களுக்கு தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளும் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு கொஞ்சம் தனியாக செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்க பேசினீங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது முன்னோர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் பெண் பார்க்கும் படலம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கடனை கட்டினீங்கன்னா மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஒருவருக்கு ஏதாவது கடன் கொடுத்துட்டு நீண்ட நாட்களாக அலைஞ்சிட்டு இருப்பீங்க. இன்று அவர்கள் உங்களை தேடி வந்து கடன் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று உங்களுக்கு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு கொஞ்சம் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த தடை தாமதங்கள் மூலமாக உங்களுக்கு சில மன உளைச்சல்களும் சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அத்தியாவசியமாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு பண்ணை தொழிலில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு பொருளை நீங்க கடைக்கு வாங்க போனா நீங்க எதிர்பார்த்த ஒரு குவாலிட்டியான பொருள் என்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஏதாவது அதன் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிலருக்கு மிகவும் தடை தாமதங்கள் இருப்பதாக இருப்பதால் அதற்காக நீங்க மனம் தளராமல் கொஞ்சம் உத்வேகத்துடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு விளையாட்டு வீரர்கள் ஏதாவது எக்ஸசைஸ் கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வது அவசியமாகிறது. இந்த விளையாட்டு பயிற்சியை கடுமையாக செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க முடிந்த அளவு கொஞ்சம் ஒரு மேலோட்டமான உடற்பயிற்சி செய்வது அவசியமாகிறது. கொஞ்சம் கடுமையான உடற்பயிற்சி செய்தீர்களால் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கொஞ்சம் கோபமா ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அன்பாக பேசினீர்களானால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க கோபத்துல ஏதாவது கடுமையான வார்த்தைகளை பேசினீங்கன்னா அது உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை விபத்து தாரை நடப்பதால் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்களில் முடிவெடுப்பதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு இந்த பிளான் நீங்க எதிர்பார்த்த பிளான் கொஞ்சம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அதனால நீங்க எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் திடீர் முடிவு எடுப்பது கொஞ்சம் மன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து இன்று ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை புதிய முதலீடு செய்வதற்கு சில கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு ஏதாவது கூட்டு தொழில் செய்வர்கள் இன்று கடன் வாங்கினீங்கன்னா நீங்க உங்களுடைய பார்ட்னரை கூட்டிட்டு கொண்டு கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி வாங்க. நீங்க தனியா போய் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று முடிந்த அளவு கடன் வாங்காமல் இருக்கிறதை கொஞ்சம் முதலீடு செய்தீர்களால் அதுவே இன்று உங்களுக்கு தொழிலுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இருந்தாலும் இன்னைக்கு கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா மட்டுமே முதலீடு செய்யுங்க. இன்னைக்கு கையில அமௌண்ட் இல்லாம ஏதாவது கடனை வாங்கி முதலீடு செய்தீர்களானால் அது கொஞ்சம் உங்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் மிகவும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண பேச்சுவார்த்தை நடத்தி அது கொஞ்சம் ஃபெயிலியர்ல முடிஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து ஏதாவது புடவைகள் நகைகள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இதனால் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்றுதான் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஏதாவது கலெக்ஷன் அமௌண்ட் இன்று கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு முதலீடு போட்டு அந்த முதலீடுல ரிட்டர்ன்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்னைக்கு யார்கிட்டயாவது ஒரு அமௌண்ட் நீங்க வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டிருந்தால் தேவையில்லாத சிக்கலை மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது. அதுபோல நீங்களும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இன்று இருக்கும். இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூருட்டி போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் பாதகமான பலன்கள் மிகவும் அதிகமாகவே இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. சாதகமான பலன்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்கள் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்த எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு முட்டுக்கட்டைகள் இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க எண்ணெய் தேய்த்து குளிச்சீங்கன்னா தேவையில்லாத சில பீசிங் சம்பந்தமான சில நோய்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் குடும்பத்தில் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது வாழ்க்கை துணையின் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது ஒரு வாழ்க்கை துணைக்கு இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஏதாவது வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது குழந்தை வேண்டி ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இன்று இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக முதலீடு செய்து கொஞ்சம் வருமானம் குறைவாகவே இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் ஏதாவது குழந்தைகள் ஏதாவது பணம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு உதவுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது பண வரவு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திரத்தாரை, இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் சார்ந்த எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது வளைகாப்பு சார்ந்து ஏதாவது விழா நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன மராமத்து வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கு உகந்த நாளாக மிகவும் கருதப்படுகிறது. ஏதாவது வீடு ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது பாதியில் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்கிறவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு அப்ரூவுக்காக கவர்மெண்ட் அப்ரூவுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அதை சார்ந்து இன்று மிகவும் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு நிலம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அந்த அக்ரிமெண்ட் இன்று அந்த அக்ரிமெண்ட் சார்ந்து நீங்க ஏதாவது கிரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு நண்பர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு பக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது
சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகும். ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது மீடியேட்டர் ஒர்க் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இன்று இருக்கிறது. தொழில் ரீதியாக ஏதாவது பயணங்கள், வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும், சிலர் ஏதாவது கொஞ்சம் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும், சில 50% காரியங்கள் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா சுப விரய செலவு செஞ்சீங்கன்னா உங்க கையில இருக்கிற காசு உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா இது வீண் விரய செலவுகள் மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லயோ அல்லது ஒரு நிலத்திலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்லயோ அல்லது செல்வ மகள் திட்டத்திலயோ அல்லது ரெக்கரிங் டெபாசிட்லயோ போட்டீங்கன்னா அது உங்களுக்கு குழந்தைகள் நலன் கருதி உங்களுக்கு காசு உங்ககிட்டயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அப்படியே இல்லாட்டி கூட உங்க வாழ்க்கை துணைவிடம் நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்க உங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவுகளாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. என் கையில காசே இல்லை, நான் எப்படி வீண் விரய செலவுகள் செய்வேன் இருப்பவர்கள் கடனை வாங்கியாவது ஏதாவது வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக உங்க கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு முடிந்தளவு ஏதாவது ஒரு நோட்டோ பேனா பென்சில் உங்களால் முடிந்தளவு ஏதாவது சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கும் கோயில் அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இதெல்லாம் என்னால செய்யவே முடியல, நான் எப்படி செய்வேன்னா உங்களுடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு டீயோ டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 16ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் உங்கள் ராசியில் புதன் பகவான் இருப்பதாலும், மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இருந்தாலும் சிலருக்கு வரவுக்கும் செலவுக்கும் சமமான ஒரு வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பேங்க்ல ஆடிட்டிங் அல்லது ஏதாவது உங்களுடைய கம்பெனியில ஏதாவது ஒரு ஆடிட்டிங் கொஞ்சம் கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இதெல்லாம் தேவையில்லாத வருங்காலத்தில் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் போது சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்த அளவு இன்று கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை வருங்காலத்தில் கிடைப்பதற்கு மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் விற்காமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நிலம் விற்று அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்றைய வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், இந்த ஆட்டோமொபைல்ஸ் வச்சு வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகப்படியான கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது தாயாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு
பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாம உங்க வாயை கிண்டி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று வெளி வட்டாரங்களில் நீங்க அமைதியா இருந்தா கூட யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலர் உங்களுடைய கோபத்தை தூண்டிவிட்டு கொஞ்சம் குளிர்காயறதுக்கு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. நீங்க பேசுனீங்கன்னா கூட முடிந்த அளவு ஒரு அன்பான வார்த்தைகளை பேசுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கடுமையான வார்த்தைகள் பேசுனீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நண்பர்கள் மூலம் நீங்க ஏதாவது வெளியே போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கு நீங்க உங்க பர்சுல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில மருத்துவ செலவுகளும் அதாவது சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த கனரக வாகனங்களை இரவு நேரத்தில் முற்றிலுமாக ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே ஒரு இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்குவதாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஓய்வுக்கு பின்பு நீங்கள் கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று லீவு போட்டு கூட நீங்க வீட்டுல இருந்துக்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மூத்த அதிகாரிகளின் ஏதாவது கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நல்லாதான் பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் டென்ஷன் ஆகி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதனால் தேவையில்லாத கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் கருத்து வேறுபாடுகள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த காரியங்களை செய்தீர்களானாலும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான சம்பவங்களும் அதை நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் மிகவும் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது போட்டியில் ஏதாவது போட்டித் தேர்வில் ஏதாவது சேஃப்டி செமினார் அது கலந்து கொண்டு அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது பரிசு தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள். மேலும் ஏதாவது அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு வேலை பார்த்து அரசுல ஏதாவது கான்ட்ராக்ட் வேலை பார்த்து பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தா இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தீர்களானால் பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சில அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சில ஏதாவது ஒரு சமையல் கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதன் மூலம் மிகவும் ஒரு எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் ஏதாவது நீண்ட நாட்களாக கலெக்ஷன் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று கலெக்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று அரசு அதாவது இன்று குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செலுத்துவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகளும் அதை சார்ந்த மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது பாஸ்போர்ட் விசா ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது.
இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெளி வட்டாரங்கள் நீங்க கம்மன் இருந்தா கூட உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. பழகிட்டு அவர்கள் மூலம் இன்று ஏதாவது சில பொருள்கள் இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சில பொருள்கள் உங்களுக்கு கையிலிருந்து தானாகவே தொலைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். முடிந்த அளவு எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் கவனமுடன் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் மூன்றாம் நபர்கள் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே கணவன் மனைவி இன்று ஒருவரை ஒருவர் அன்புடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு முன்னோரு சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று உங்களுடைய அரசு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலர் அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அரசு சார்ந்து ஏதாவது புதிய தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி இன்று நீங்கள் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது பணி ப்ரமோஷன் ஆகி சிலருக்கு ஏதாவது டெபுடேஷன் காரணமாக கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் புதிய சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க உடைத்து அதை இன்று உங்களுக்கு சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். இன்று புதிய மூதாதையர் சொத்துக்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் முடிந்தளவு ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது காதல் கைகூடுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனை சிலருக்கு இருந்து அதை இன்று கொஞ்சம் கடன் பிரச்சனையின் மூலம் சிலருக்கு மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் தொகை இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று பழைய கடன்களை அடைப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படியே நீங்க கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய செயல்கள் செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதாவது இன்னைக்கு இசை நாட்டியம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டவர்கள் இன்று அதை அரங்கேற்றம் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இந்த சேமத்தாரையில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் அதாவது ஒரு நல்ல ஒரு மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது
பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று பாதுகாப்பு இல்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது அத்தியாவசியமா பயணம் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து நீங்கள் பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. பாதுகாப்பு பயணமே இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செயலாக இன்று இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா கூட நீங்கள் ஒரு 5-6 கடையை ஏறி இறங்கினாதான் உங்களுக்கு பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாய பொருள்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீச்சல் குளத்தில் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பெண்கள் ஏதாவது வீட்டுல ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கொஞ்சம் சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு எந்த வேலையை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. குழந்தைகளை கொஞ்சம் ஏதாவது பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கங்க. ஏதாவது கதவு ஜன்னல்ல கூட கை வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இந்த விபத்து தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் மிகவும் கவனமாகவும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் சொத்துக்கள் அவர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. மூத்த சகோதரர் மூலம் இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது தாய் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது தாய் தந்தையாரின் பேர்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது நீங்க பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகி அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் அவர்கள் சொத்துக்களில் இன்று உங்களுக்கு பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு புதிய நண்பர்கள் புதிய ஒரு குருவின் உபதேசம் இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகளில் இருந்து லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக கூட்டு தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையவில்லை என்று இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு காரிய தடை இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது புதிய நகைகள் வாங்குவதற்கும் ஏதாவது புதிய சுபகாரிய சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தாரை. இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அதாவது இவரை எனக்கு தெரியும், இவரை நம்பி எது வேணா செய்யலான்ட்டு நீங்க ஏதாவது ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு செயல்களை நிறுத்திக் கொள்வது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது சூருட்டி போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது சூருட்டியோ ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருங்காலத்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் தொழிலில் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவங்களும் ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் ஏதாவது சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்களே மிகவும் அதிகமாக இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் ஏதாவது எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க பேசாம இருந்தா கூட உங்களை தேடி ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட உங்க வாயை கிண்டி தேவையில்லாத உங்களை எமோஷனை உண்டாக்கி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்ச நாளைக்கு நல்லாதான் இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு கம்பெனி அவங்க கிட்ட பேசினா கூட இன்னைக்கு தேவையில்லாத சில வேணும்னே இடர்பாடுகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு யாரு பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீர்களானால் இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு திடீர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா உங்களை தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த மீனராசி நேயர்களுக்கு, மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இந்த வெற்றி தரும் நாளாக அமைந்தாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த திருமண தடைகள் நீண்ட நாட்களாக இருந்து கொஞ்சம் இன்னைக்கு பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் போன பணம் திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு விவசாயத்தில் கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. தொழிலில் இன்று ஏதாவது எதிர்பார்த்த கொஞ்சம் லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்வவர்கள் ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவல் அல்லது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான கண்டிப்பா நீங்க கிடைக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். கொஞ்சம் ஈவினிங் தான் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஆக இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் எந்த ஒரு காரியங்களும் வெற்றி இருந்தாலும் கொஞ்சம் இன்னைக்கு பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுடைய பிற்பகலில் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று
மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் சிறு சிறு ஒரு 80% காரியங்கள் மட்டுமே இன்றைக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகும். ஒரு 20% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்க ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜுவல்ஸ்லயோ அல்லது நிலத்திலேயோ ஒரு அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படியே நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க அமௌண்ட் உங்க கையை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இல்லைன்னா கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்ஸட் டெபாசிட்ல கூட போட்டு வைங்க. அவர்கள் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. அப்படியே நீங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா மிகவும் நல்லதாகவே அமையும். உங்க கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. என் கையில காசே இல்லை, நான் எப்படி வீண் விரைய செலவுகள் செய்வேன் என்று இருப்பவர்கள் கடனை வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால கொஞ்சம் இன்னைக்கு அந்த தடுக்கும் பரிகாரமாக கையில ஏதாவது முடிந்த அளவு ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில்ல போயிட்டு உண்டியல்ல போய் ₹1 ₹2 உங்களால் முடிந்த அளவு போட்டா கூட அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களால் அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி ஒரு பேனா பென்சில் ரப்பர் ஏதோ வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு அரசு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது நோய்வாயில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி ஒரு நேர உணவோ அல்லது ஏதாவது உங்களால் முடிந்த சிறு உதவி செய்தீர்களானால் ஒரு பெட்ஷீட்டோ அல்லது ஏதோ ஒரு துணிமணியோ வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இயற்கையாகவே வாழ்க்கை துணைவியை இழந்தவர்களுக்கும் 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைந்து 2ஆம் வாழ்க்கை அதாவது 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நன்றி நேயர்களே. நீண்ட நாட்களாக என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமே ரெகுலரா வீடியோ வரும். மேலும் இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.